நான் மகாலட்சுமி நாகசுந்தரம். நான் மன்னார் மாதரவத்தி ஒன்றியத்தில் நிகழ்ச்சி திட்ட இணைப்பாளராக மிக நீண்ட காலமாக கடமையாற்றி கொண்டு வருகின்றேன். இன்றைக்கு முன்பள்ளி ஆசிரியர்கள் சங்கத்தாலே அவர்கள் ஆசிரியர் தினத்தை இன்றைக்கு சிறப்பாக கொண்டாடி வருகின்றார்கள். உண்மையிலே இந்த நிகழ்விலே நானும் பங்கு கொள்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. உண்மையிலே இந்த நிகழ்விலே இருந்து பார்க்கும் போதுதான் எனக்கு தெரிகின்றது இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் எவ்வாறான துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை. இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுடைய சிறுவர்களுடைய மூல வளர்ச்சியானது 2 வயது தொடக்கம் 5 வயது வரை என்பது சொல்லப்படுகின்றது. இந்த காலப்பகுதியிலே இந்த பிள்ளைகள் இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுடைய கையிலேயே இருந்து வளர்க்கப்படுகிறார்கள். ஆனால் இவர்களுடைய பிரச்சனையோ இந்த அரசோ, கடந்த காலங்களில் இருந்த அரசு இவர்களுடைய நிரந்தர நியமனத்துக்கோ அல்லது ஒரு நிரந்தரமான சம்பளத்தை பெறுவதற்கோ எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இருந்தாலும் கூட அண்மையிலே ஆட்சி அமைத்துள்ள அரசு தொடர்பாக மக்கள் மத்தியிலே நிறைய நம்பிக்கைகள் சமூக வலைதளங்களிலே நிலவி வருகின்ற காரணத்தினால் நான் இந்த அரசுக்கு பகிரங்க ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் எல்லாருமே பெண்களாக இருக்கின்றார்கள். மிக குறைந்த 6000 5000 ரூபாய் சம்பளம் எடுக்கின்ற நபர்களாக இன்று இருக்கின்றார்கள். இவர்கள் மிகவும் குடும்ப சுமையுடன் குடும்ப வன்முறைக்கு உட்பட்டு இந்த பிள்ளைகளை, அதாவது முன்பள்ளி சிறுவர்களை மிகவும் அவர்களை ஆளாக்குகின்ற, அவர்களை ஒரு உயர் சாணத்துக்கே கொண்டு போகின்ற, கல்வியை வழங்குகின்ற முன்பள்ளி ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள். இவர்களுடைய சம்பளம், அதாவது நிரந்தர சம்பளம் வழங்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் நியமன ஊதியம் வழங்கி இவர்களும் சமூகத்திலே ஒரு அங்கீகாரம் உள்ள மதிப்புள்ள ஆசிரியர்களாக இருப்பதற்கு இந்த அரசாங்கம் பூரண உதவி வழங்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அதே போல அவர்கள் நீண்ட காலமாக அவர்கள் தங்களுக்கு நிரந்தரமான நியமனத்தை தருமாறு கூறி மாகாண திணைக்களங்களிடம், கௌரவ ஆளுநரிடம் பல்வேறு முறை தங்களது கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று வரை அவர்களுக்கு அந்த நிரந்தரமான நியமனமோ அல்லது அவர்களுக்குரிய அந்த மகத்தான பணிக்குரிய சம்பளமோ அல்லது அவர்களுக்குரிய அந்த அங்கீகாரமோ இன்னும் கிடைக்காமல் உண்மையில வருந்தத்தக்கது. உண்மையில நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த புதிய அரசாங்கத்திலாவது நாங்கள் அதற்கான முயற்சியினை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். உண்மையில அந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் அந்த தங்களது ஒரு ஆசிரியர் நியமனத்தை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதற்கான தனியாக டிப்ளோமா கல்வியை முடித்திருக்கிறார்கள். இதற்கு நியமமாக நாங்களும் ஒரு தகுதியான ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்பதற்கான அந்த தகுதி பாட்டில கூட அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த நியமனம் கிடைக்கப்படவில்லை. உண்மையில ஒரு அரசாங்க உத்தியோகர்கள் ஒரு அரச நியமனம் கிடைக்கும் என்று சொன்னால் ஒரு 45 வயது உள்ளே இருக்க வேண்டும் என்ற ஒரு நியதி இருக்கு. ஆனால் அதில் பல முன்பள்ளி ஆசிரியர்கள் கனகாலமாக போராடி அவர்களுக்கு ஒரு சிலர் அந்த 45 வயதை கடந்தும் விட்டு ஓய்வு நிலைக்கு கூட வந்திருக்கிறார்கள். உண்மையில இந்த கட்டத்திலே உண்மையில நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்குரிய அந்த மகத்துவம் உண்மையில அந்த எனக்கு கூட நாங்கள் இப்போ ஆரம்பத்தில் முன்பள்ளியில் இருந்து இடந்த கல்வி முடித்து உயர்கல்வி பல்கலைக்கழகம் எல்லாம் படித்து முடித்திருக்கிறார். ஆனால் எங்களுக்கு இப்போ நிலையில் இருக்கிறது அந்த முன்பள்ளி ஆசிரியர்களும் எங்களுக்கு ஒரு தரம் 1-5 வயது மட்டும் 5ஆம் வகுப்பு மட்டும் கற்பிக்கிற ஆசிரியர் தான் தெரியும். மற்ற ஆசிரியர்கள் எங்களுக்கு 6 தெரியாது. ஆனால் எங்களுக்கு இப்போ அந்த முன்பள்ளியை கற்பிக்கிற ஆசிரியர் இப்போ ஞாபகம் இருக்கு. அதே போல 1ஆம் 2ஆம் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு கற்பித்த ஆசிரியர் இப்போ நிலையில் இருக்கின்றார். உண்மையில அந்த அளவுக்கு அவர்கள் தங்களது அந்த உயிரை தங்கள் உடலை வரித்துத்தான் உண்மையில ஒரு சின்ன பிள்ளையை வைத்து அதை பராமரித்து தண்ணி போட்டுவது என்பது கடினமான பணி. அந்த ஒரு பணியை செய்கின்ற அந்த ஆசிரியர்களுக்குரிய கௌரவம் உண்மையில நாங்கள் எல்லோரு முயற்சியில் அந்த கௌரவத்தை நாங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும். உண்மையில நாங்கள் என்ன கூட வந்து சந்தித்தார்கள்.
சார் நாங்கள் இப்படி அந்த ஆசிரியத்தை கொண்டாட மூலம் நீங்கள் வர வேண்டும். உண்மையில் நான் வேறு பல பணிகள் இருந்தோம். யாழ்ப்பாணத்தில் தான் இருந்தனால் உங்கள் அவர்கள் அந்த அவர்களுடைய அந்த முயற்சிக்கு அவர்கள் அந்த கடுமையாக முயற்சி எடுத்தார்கள். ஒரு அலுவலர்கள் இந்த பிரதேச இந்த நகரசபைக்கு கூட வந்தார்கள். தங்களுக்கு இந்த நகரசபை மண்டபத்துக்கு 25,000 ரூபாய் காசு கட்டணமாக செலுத்துகிறார்கள் என்று கேட்டு பிறகுதான் உடனடியாகவே நகரசபை செயலாளருடன் தொடர்பு கொண்டு அந்த கட்டணத்தை இல்லாமல் செய்யுமாறு நாங்கள் கொடுத்த அந்த கோரிக்கையை அவர்கள் இலவசமாக இன்றைய தினம் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். உண்மையில் அந்த வகையில் அவர் இவ்வளவு முயற்சி எடுத்துத்தான் இன்றைய தினம் இந்த ஆசிரியர் தினத்தை கொண்டாடுகிறார்கள். தாங்களே நிதியை சேகரித்து தாங்களே விழாவெடுத்து தாங்களே தங்களது ஆசிரியர் தினத்தை இன்றைய தினம் கொண்டாடுகிறார்கள் என்று இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள். உண்மையிலே இந்த உங்களது இந்த ஆசிரியர் தினத்தை இந்த முன்பள்ளி நீங்கள் எடுத்த இந்த முயற்சிக்கு இந்த பிரதேச இந்த மாவட்ட செயலாளர் என்ற வகையில் வாழ்த்துக்கள் தெரிவித்து உண்மையில் உங்களுக்கு இந்த நியமனத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு உங்களது ஆசிரியர் நியமனம் தொடர்பாகவும் உங்களுக்கு இந்த சம்பளம் தொடர்பாகவும் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு நிதியான ஒரு தீர்வை நோக்கி நாங்கள் உண்மையில் அந்த அரசாங்கத்தில் என்ற வகையில் நானும் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கௌரவ ஆளுநர் அவர்கள் பலமாற்றம் கிடைக்கின்றார். எனவே அவர் 22ஆம் தேதி எங்கள் மாவட்டத்துக்கு வருகிற இருக்கின்றார் ஒரு அறிவிப்பு கூட்டத்தில். அந்த சந்தர்ப்பத்திலே இந்த விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்தி உங்களது அந்த நிரந்தர நியமனத்திற்கும் அதே போன்று உங்களது சம்பளம் தொடர்பாகவும் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு குறுகிய காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுபிட்சம் கிடைக்க எல்லாம் அறிவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த கூட்டத்துக்கு இந்த நிகழ்வு ஆண்டு தினத்துக்கும் என்னையும் பிரதமர் விருந்தினராக அழைத்து கௌரவித்தமைக்காக மன்னார் மாவட்ட மற்றும் வட மாகாணத்து இந்த அகில இலங்கை ரீதியிலே வந்திருக்கின்ற அனைத்து முன்பள்ளி ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியையும் ஆசிரியர் வாழ்த்துக்களையும் தெரிவித்து எனது நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம்.